நேர்களை தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக அளவிலையும் சரி தேசிய அளவிலும் சரி மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருப்பது தமிழகத்திற்கும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிதிக்கான ஒரு போராட்டம் தான். இது ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம முன்னாடி போக வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ஃபண்டுக்கான சண்டை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா வெகு சமீபத்தில் தான். ஸோ இதனுடைய பின்னணி என்ன, இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சையுடைய இந்த பேசிக்ஸான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அரசியல் களமாகும் கல்விக்களம் நடப்பது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தற்போதைய சூழலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனே வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கு இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு பதில் வந்திருக்கு. நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்கலைன்னா தமிழகம் இழக்கப் போவது 5000 கோடி ரூபாய் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தரப்பிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய சூழலாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் முன்னோடியாக ஆரம்ப புள்ளி அப்படின்றத நாம பார்க்கும்போது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் தான் கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஏற்கனவே நிலவரத்தில் இருந்த ஒரு 4 வெவ்வேறு திட்டங்களை ஒருங்கிணைச்சு ஒரே குடையின் கீழ் இந்த கல்வியை கொண்டு வருவதற்கு வழியாகத்தான் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது அவங்களுடைய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2021 முதல் மார்ச் 31, 2026 இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வெவ்வேறு தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த கல்வி இது எல்லாத்தையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அதை ஹோலிஸ்டிக்கா மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்காக எவ்வளவு நிதியான இந்த மதிப்பீடு செய்யப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2,94,283.04 கோடி ரூபாய். இந்த அளவில் பிரம்மாண்டமாக செயல்படுத்த உள்ள ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கிறது. செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு பண்றாங்க இந்த திட்டத்தின் கீழ். அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பங்கு இதில் எவ்வளோன்னு பார்க்கும்போது 60% நிதி வந்து மத்திய அரசு தரப்புல இருந்து வழங்குது. மாநில அரசு வந்து 40% நிதியை வந்து வழங்குது. இப்படிதான் அந்த திட்டமானது வகுக்கப்பட்டது. இதன் கீழ் தான் பல்வேறு மாநிலங்களும் பயன்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது நாடெங்கும் 11.6 லட்சம் பள்ளிகள், 15.6 கோடி மாணவர்கள், 57 லட்சம் ஆசிரியர்கள், இந்த அத்தனையையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததா இந்த சமக்ர சிக்ஷா அபியான். இது இந்த திட்டமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை எதுவும் இல்லை. எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு வந்தபோது தான். எடுத்த உடனே அதில் நமக்கு தமிழகத்திற்கு முக்கியமாக நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம்னா மும்மொழி கொள்கையை அறிவுறுத்தியது NEP, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதனாலவே தொடர்ந்து நம்ம அதற்கு எதிரான ஒரு குரல் கொடுத்து கொண்டு இருந்தோம். தொடக்க முதலே நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு என்ன காரணம், இந்த 3 மொழின்றதுல தாய்மொழி ஒன்று, ஆங்கில மொழி ஒன்று, 3வது மொழி விருப்பப்பட்ட மொழின்னு சொல்லலை, விருப்பப்பட்ட இந்திய மொழி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க மறைமுகமா வந்து இந்தியை தான் திணிக்க பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன் வெளிநாட்டு மொழியை கற்றுக்க கூடாது, ஒரு பிரெஞ்சோ ஜெர்மனோ ஏன் கற்றுக்க கூடாது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் அப்போ முன்வைக்கப்பட்டது. அதோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடம் அந்த சுமை இருக்கும்போது கூடுதலாக ஒரு மொழி பாடம் எதற்கு, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இந்த பக்கம் இருந்து வைக்கப்பட்டது. NEP-யில தான் இந்த தேசிய கல்வி கொள்கையில முன்னாடி சொன்ன அந்த சமக்ர சிக்ஷா அபியானும் ஒருங்கிணைக்கப்பட பிரச்சனை அது விவகாரமாக மாற தொடங்கியது. அதன் பிறகுதான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் கழித்து 2022 PM ஸ்ரீ பள்ளிகள், அதாவது பிரதமரின் ஸ்கூல் ஆஃப் ரைசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற இந்த தரம் மேம்படுத்தப்பட்ட பள்ளிகள், இந்த மாதிரி பள்ளிகள் நாடெங்கும் 14,500 பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு மாநிலங்களுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதில் கையெழுத்தாகி அது வந்து நிலவரத்துக்கு வந்தது. அதே நேரத்தில் எதிர்த்து நின்றன 5 மாநிலங்கள். எந்தெந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி, மேற்கு வங்கம், கேரளா, பஞ்சாப் மற்றும் தமிழகம். இந்த 5 மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் தேசிய சராசரியை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களாகவும் இருக்கின்றன. அதனாலவே இவங்களுடைய எதிர்ப்பு வந்து ஸ்டார்டிங்ல உற்று நோக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களா பாத்தீங்கன்னா இறங்கி வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தில். தற்போது விலகி நிற்பதுன்றது பாத்தீங்கன்னா இதுல தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் கேரளம் தான். அதுல தமிழகம் தற்பொழுது தொடர்ந்து தன்னுடைய நிதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சோ தற்பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாததால, இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் உள்ள வராததுனால 40 லட்சம் மாணவர்கள், 2.2 லட்சம் ஆசிரியர்கள், இவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 5000 கோடி நிதி நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போனதற்கு தமிழகம் அடம் பிடிப்பதுதான் காரணம் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் தரப்பிலிருந்து, தர்மேந்திர பிரதான் தரப்பிலிருந்து சொன்னாலுமே இது எங்களுக்கு வர வேண்டிய நிதி அப்படின்றதான் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளுமே வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ வரும் நாட்களில் இது எந்தெந்த திசையில் பயணிக்க இருக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
இந்திய மொழிகளுக்கு இடையே ஒருபோதும் பரஸ்பர பகை இருந்ததில்லை என பிரதமர் மோடி பேச்சு. மொழியின் பெயரால் பிளவுகளை உருவாக்கும் முயற்சிகள் நம் மொழிகளின் பகிரப்பட்ட கலாச்சாரத்தால் எதிர்க்கப்படுவதாகவும் கருத்து. மத்திய அரசுக்கு கொடுக்கும் வரியை நிறுத்த ஒரு நொடி போதும், கொடுத்து பெறுவதை கூட்டாட்சி தத்துவம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க, கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி. தேசிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி மொழியை வளர்க்க மத்திய அரசு முயற்சி. தேன் கூட்டில் கல் எறிய வேண்டாம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. நேரடியா திரிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார். நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல. ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். மாணவர்களின் நலன் கருதி கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது பொருத்தமற்றது எனவும் கருத்து. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் 5000 கோடி ரூபாயை இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. நிதியை விடுவிக்க மறுப்பது தமிழக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் என்ன அரசியல் உள்ளது? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி. PM ஸ்ரீ பள்ளிகளை செயல்படுத்தவில்லை எனில் தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் நிதியை இழக்கும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்தை மேற்கோள் காட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக பாஜக இடையே எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் போட்டி. பரபரப்புக்கு மத்தியில் TVK for TN என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்த விஜய் ரசிகர்கள். சென்னை கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் பாதை. தமிழக அரசிடம் திட்ட அறிக்கையை சமர்ப்பித்த மெட்ரோ ரயில் நிர்வாகம். நாடு முழுவதும் ரயில்களில் இணைக்கப்பட்டுள்ள முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை 4 2 குறைப்பு. ரயில்வேயின் அறிவிப்பால் பயணிகள் அதிர்ச்சி. எளிய மக்களுக்கான முன்பதிவில்லா பெட்டிகளை கூட்டாமல் வழக்கம் போல் பரிதாபங்களை கூட்டிய மத்திய அரசு. ரயில்வேயின் நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு இன்று 360 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் முதலே உயரத் தொடங்கிய வெப்பநிலை. காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். உடல்நலக்குறைவால் வாட்டிகன் நகரில் தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் பதவியில் இருந்து விலக இருப்பதாக தகவல். சிக்கிம் மாநிலத்தை ஒட்டிய திபெத் பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கம். 4.9 மற்றும் 4.1 என்ற ரிக்டர் அலகுகளில் பதிவான நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தகவல். மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 24% நிறைவு. கட்டுமான பணிகள் தொடர்பான பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் வெளியீடு.
பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என்பதால் அதனை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது. சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி முன்வைத்த புகார் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக பிரியங்கா காந்தியிடம் முறையிட்ட மாவட்ட தலைவர்கள் கட்சி விதிகளுக்கு முரணாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது குறித்து மனு அளிப்பது கட்சியில் சகஜம். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த செல்வ பெருந்தகை பேட்டி. தஞ்சையில் தனியார் வணிக வளாகம் முன் குப்பை வண்டியை நிறுத்திய மாநகராட்சி ஊழியர்கள் 42 லட்சம் ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாமல் அலட்சியம் காட்டியதால் வினோத நடவடிக்கை. கரூர் மாவட்டம் வெண்ணமலை அருகே ஏசியில் தீப்பிடித்ததால் தீக்கிரையான வீடு. வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர்ச்சேதம் தவிர்ப்பு. சங்கரன் கோவில் அருகே திருவேங்கடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர். கன்னியாகுமரியில் தலைமறைவாக இருந்த ஆசிரியரை கைது செய்த போலீசார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம். காதலிக்கு மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்து அழைத்துச் சென்ற காதலன். கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் கைது செய்ய சென்ற போது போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு இருவர் தப்பியோட முயன்றதாக எஸ்பி விளக்கம். தற்காப்புக்காக ஒருவரை காலில் சுட்டதாகவும் மற்றொருவர் தவறி விழுந்ததில் காலில் எலும்பு முறிந்ததாகவும் தகவல். பழனி கோயில் செயற்பொறியாளர் லஞ்ச புகாரில் அதிரடி கைது. 18,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கையும் களவுமாக சிக்கினார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஊருக்குள் செல்லாத பேருந்துகளை வழிமறித்து பொதுமக்கள் வாக்குவாதம். மாவட்ட ஆட்சியரின் அதிரடி நடவடிக்கைக்கு பிறகும் மக்களை ஊருக்கு வெளியே இறக்கி விடுவதாக குற்றச்சாட்டு. காரைக்கால் கடற்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பட்டிமன்ற பெண் பேச்சாளர் குற்றச்சாட்டு. செருப்பை கழற்றி காட்டிய போதும் 2 பேர் தன்னை பின்தொடர்ந்ததாக வேதனை. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வரும் நிலையில் தனுஷ்கோடியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய கடலோர காவல்படை. டென்ட் அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் கடைக்குள் புகுந்து பெண் மீது கொடூர தாக்குதல். சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் ஆனைக்குடியில் மின்சார பைக்கின் பேட்டரி வெடித்த விபத்தில் படுகாயமடைந்த பெண் உயிரிழப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்த சோகம். சென்னை ராமாபுரம் அருகே பைக்கில் சென்றபோது ஹெல்மெட் அணியாததால் 1000 ரூபாய் அபராதம் விதித்த பெண் போலீஸ். வாக்குவாதம் செய்ததாக கூறி மேலும் 2000 ரூபாய் அபராதம் விதித்ததால் வாகன ஓட்டி அதிர்ச்சி. இரண்டு நாள் அரசு முறை பயணமாக கடலூர் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்த முதலமைச்சர் மாணவிகளுடன் செல்ஃபி எடுத்து உற்சாகம். ஹிந்தி திணிப்பு மாணவர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. ஹிந்தி திணிப்பால் 56 மொழிகள் அழிந்துவிட்டன, அதே நிலை தமிழுக்கும் வந்துவிடக் கூடாது எனவும் பேட்டி. 28ஆம் தேதி சென்னைக்கு வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு.
ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பேரணி. மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்க கூட்டமைப்பு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழ் வாழ்க என்ற வாசகத்துடன் சுவரொட்டிகள். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தியை திணிக்காதே என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக போஸ்டர். தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு உள்ளது என நிரூபித்தால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 40,000 அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி தரம் குறித்து ஆய்வு செய்ய முடிவு. தேசிய அளவிலான மற்றும் அசர் நிறுவனத்தின் ஆய்வுக்கு போட்டியாக களம் இறங்கும் கல்வித்துறை. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. 3 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் மூணாறு சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற பிரம்மாண்ட காட்டு யானை. ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்த சுற்றுலா பயணிகளுக்கு வலுக்கும் கண்டனம். $10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய விவகாரம். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை புறக்கணித்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக இயக்குனர் சங்கர் வேதனை. பையனூரில் 99 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட அரசாணை திரைத்துறையினரிடம் ஒப்படைப்பு. திரைக்கலைஞர்கள் நலனில் திமுக அரசு முழு அக்கறையோடு செயல்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. காஞ்சிபுரம் அருகே தீவிரமடையும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். மேலும் 14 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கொடநாடு வழக்கில் மீண்டும் இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாடிய சிபிசிஐடி. தற்போது வரை 245க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை செய்துள்ளதாக அரசு தரப்பில் தகவல். கும்பகோணத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவனை கடிக்க துரத்திய தெருநாய்கள். வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளையும் நாய்கள் பிடித்துச் செல்லும் சம்பவங்கள் அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சியில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். புதிதாக வாங்கிய ஆட்டோவில் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற போது சம்பவம்.